ஹாய் காய்ஸ், நான் வெல்கம் டு அரபடியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 1, அதாவது லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போது each organism is adapted to its environment. The form of nutrition differs depending on the type and availability of the food material as well as how it is obtained by the organism. ஸோ எல்லா ஆர்கானிசமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்க்கு அது அடாப்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபார்ம் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது உள்ளே வந்து எனர்ஜி இன்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைனா டைப் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலாக இருக்கும், இல்லைனா வந்து அது எப்படி சாப்பிட்றது, எப்படி வந்து அதை அப்டைன் பண்ணுங்கிறத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் த ஃபுட் சோர்ஸஸ் ஸ்டேஷ்னரி, இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குதுன்னா அது வந்து கிராஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதுவே மொபைல், அது வேறு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். வேறு எந்த இடத்துல அது வேறு எதுவும் வந்து பார்த்தா நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். டியர், ஃபிஷ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ் அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி சாதா அனிமல்ஸ் சாப்பிட்றப்போ அது வந்து 3000 அனிமல்ஸ், அது வந்து இன்செக்டாக கூட இருக்கலாம். would allow for differences in how the food is accessed and what is nutritive apparatus used by a cow and a lion. ஸோ இந்த கவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் சாப்பிடும், அதே லயன் வந்து பார்த்திங்கன்னா டீர் சாப்பிடும். there is a range of strategies by which the food is taken in and used by the organism. Some organisms break down the food material outside the body and then absorb it. Example, fungi, bread molds. ஸோ ஃபங்கி பிரெட் மோல்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போனதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாது. அதாவது அது வந்து லிவிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாது, அது வந்து கொஞ்சம் செத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் மோல்டு, ஃபங்கி, இதெல்லாம் ஈஸ்ட்டு, மஷ்ரூம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது டைஜஸ்ட் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். What can be taken in and broken depends on the body design and functioning. Some other organisms derive nutrition from plants or animal without killing them. ஸோ சில நியூட்ரிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆர்கானிசம் வந்து எப்படி எடுக்கும்னா, ஒரு ஆர்கானிசம் கொல்லாமலே வந்து அதுக்குள்ளே இது வந்து நியூட்ரிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போ எப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக் நியூட்ரிஷன். ஸோ பேராசிட்டிக் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்கட்டா, டெக்ஸ், லைஸ், லீச்சஸ், டேப் ஃபார்ம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டிக். அதாவது பேராசிட்டிக்னா என்னதுன்னா ஒட்டுண்ணி. ஸோ ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்னா இப்போ சாதாரணமாக வந்து எது வந்து அதனால் பாதிக்கப்படுதோ அது வந்து ஹோஸ்ட் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா டேப் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி லீச்சஸ், பெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கும். இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸுக்கு இதெல்லாம் இருக்கும். லீச்சஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா உரியும் லீச்சஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேரஸ்டிக், அது வந்து நம்மளை கொல்லாது, ஆனால் நம்ம கூடயே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அது வாழும். இப்போ இது வந்து சாதாரணமாக ஹியூமன்ஸுக்கு இருக்கிறது. அதுவே அனிமல்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து சில பிளான்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ கஸ்கட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டோடையே சேர்ந்து அதுக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நியூட்ரிஷன்ஸ், அது சமைக்கிற சாப்பாடு, அதாவது அது ஆட்டோட்ராஃபிக் மெத்தட் மூலிமா எடுக்கிற சாப்பாடு, இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டிக் ஃபார்ம். இப்போது ஹவு டு ஆர்கானிசம் அப்டைன் த நியூட்ரிஷன். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம் வந்து அவங்களோட நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் இன் வேரியஸ் ஆர்கானிசம். இன் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் த ஃபுட் மே be taken in the entire surface. But as the complexity of the organism increases, different parts become specialized to perform different functions. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்னாலே ஞாபகம் வருது நமக்கு அமீபா தான். ஸோ அமீபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து ஹோல் பாடி சைஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாடியில் இருந்தால் எங்கேருந்து வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அமீபாவுக்கு வந்து ஒரு டெஃபினட்டான ஷேப் கிடையாது, அது எங்கே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த செல்லோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக அதை பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம், இதை பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டாக வரும். இப்போது இன்சைட் த ஃபுட் வேக்யூல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமீபா வந்து அந்த ஃபுட்டை வந்து எப்படி எடுக்கும்னா டெம்பரவரி ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த செல் சர்ஃபேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். அதை வந்து ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொடக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபுட் வேக்யூலை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஃபுட் வேக்யூமுக்குள்ளே என்ன ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம்குள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஸோ ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தள்ளிட்டு இது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சரியாக மாறிடும். இப்போ பேரமெசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் தான் அமீபா மாதிரி. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அமீபாவுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
வந்து ஷிஃப்ட் பண்ணுற இது இருக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரமீசியமுக்கு கிடையாது. அது வந்து ஒரு டெஃபினட்டான ஷேப்பில் தான் இருக்கும், டெஃபினட்டான இடத்துல மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிறதுனால என்ன பண்ணால் அது வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறப்போ அதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சிலியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த சிலியாங்கிறது சின்ன முடிங்கிற மாதிரி. அந்த முடி வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஃபுட்டு சோர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளிக்கிட்டே போய் அதோட கரெக்டாக அந்த வாய் பகுதி, அதாவது எந்த இடத்துலேருந்து அந்த ஃபுட் உள்ளே போகும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிலியா, அதாவது பாரமீசியமோட ஃபுட் வந்து சாப்பிட்ற ஃபங்க்ஷன். இப்போது இந்த சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம், எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து சொல்ல வரும். அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு ஃபுட்டை வந்து உள்ளே போகிறப்ப நம்ம வயிற்றுக்குள்ளே என்னென்ன நடக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the alimentary canal is basically long tube extending from the mouth to the anus. ஸோ இந்த alimentary canal என்ன பார்த்திங்கன்னா வயிறுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ் வரைக்கும், அதாவது எண்டு வரைக்கும் நம்ம டாய்லெட் போகிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த alimentary canal. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன் வரும், ஸ்டொமக் வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த alimentary canalல வரும். இப்போது we can see that tube has different parts. Various regions are specialized to perform different functions. What happens to the food once it enters our body? We shall discuss the process here. இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து சாப்பிடுவோம், which has to pass through the same digestive tract. Naturally, the food has to be processed to generate particles which are small and are of the same texture. This is achieved by crushing the food with our teeth. Since the lining of the canal is soft, food is also wetted to make its passage smooth. When we eat something, we like our mouth waters. This is actually not only water but a fluid called saliva secreted by the salivary glands. Another aspect of the food we ingest is have a complex nature. If it is to be absorbed from the alimentary canal, it has to be broken down into smaller molecules. This is done with the help of biocatalysts called enzymes. The saliva contains an enzyme called salivary amylase that breaks down the starch, which is a complex sugar molecules, and to give simple sugar. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம். அந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அந்த அனுப்பணும் நம்ம வயிற்றுக்குள்ளே. ஸோ இதை வந்து யார் பண்ணுவோம், நம்மளோட பல்லு தான். நம்மளோட பல்லோட உதவி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து உள்ளே அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா alimentary canal எல்லா இடமும் வெட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகாது, ஸ்மூத்தாக போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உங்களுக்கு பிடிச்சது யாராவது சமைக்கிறாங்க, அந்த ஸ்மெல் வருதுன்னா சாதாரணமாக உங்கள் வாயிலேருந்து அப்படியே எச்ச ஊறுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எச்ச ஊறுதுன்னா அது வந்து மவுத் வாட்டரிங்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தண்ணி கிடையாது, சலைவானா பார்த்தீங்கன்னா எச்சு. ஸோ இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அந்த சலைவை வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றப்போ அதை வெட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான நேச்சரில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மாலர் மாலிகுல்ஸாக மாற்றுறப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதாவது என்சைம்ஸ். இந்த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்னால் என்சைம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போது இந்த சலைவல் என்ன இருக்குன்னா சலைவரி அமிலேஸுங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து ஸ்டார்ச்சை வந்து காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூலாக இருந்திருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சுகராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் இல்லை, நிறைய ஃபார்ம் இருக்குது. குளுக்கோஸ் இருக்குது, சுகர் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது. ஸோ இந்தமாதிரி நிறைய ஃபார்ம் இருக்கிறப்போ அது வந்து நிறைய பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸான மாலிகுலாக இருக்கிறப்ப இது வந்து சிம்பிள் சுகராக மாற்றும். The food is mixed thoroughly with saliva and moved around the mouth while chewing by the muscular tongue. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சலைவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சூ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுங்குவோம். It is necessary to move the food in a regulated manner along the digestive tube so that it can be processed properly in each part. The lining of the canal has muscles that contrast rhythmically in order to push the forward. This peristaltic movement occur all along the gut. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கினே இருக்கணும். ஸோ அது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அடுத்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு இடமும் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஆரம்பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து புஷ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து வாயிலேருந்து சாப்பிட்றோன்னா ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ நம்ம முழுங்குற சாப்பாடு வந்து அடுத்து ஸ்டொமக்கு போகணும், அடுத்து அது வந்து இன்டெஸ்டைனுக்கு போகும். இந்த மாதிரி வந்து யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் இது போகுதுன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த
ஈச் பார்ட்லேயும் நம்ம அந்த கெனலோட ஒரு லைனிங் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் இருக்கும். அந்த மசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிதமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது மூலிமா அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்வர்டாக புஷ் பண்ணுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் அலாங் த கட். ஸோ கட்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன் ஹோல் இன்டெஸ்டைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். From the mouth, the food is taken to stomach through the food pipe or esophagus. ஸோ இந்த மவுத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் பைப் தான். சாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுட் பைப் மூலிமா வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபுட் பைப்னா என்னென்னா நம்ம வாயிலேருந்து ஸ்டொமக் வரைக்கும் போகிறது தான் ஃபுட் பைப். அதை வந்து ஏசோஃபேகஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுட் பைப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏசோஃபேகஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டொமக் இஸ் அ லார்ஜ் ஆர்கன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதுலேருந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறதுலேருந்து சொல்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கோட வந்து ஒரு டெஃபனேஷன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நெசசரி டு மூவ் த ஃபுட் இன் அ ரெகுலேட்டட் மேனர் ஆல் அலாங் தி digestive tube so that it can be proceeded properly in each part. The lining of this canal has muscles that contract rhythmically in order to push the food forward. These peristaltic movement occur all along the gut. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை பற்றி கேட்குறப்ப எழுதலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சலைவா பற்றி சொல்லியிருப்போம். அதை வந்து சலைவா பற்றி வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஜ் இப்போ நான் இந்த சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஜும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கோடது. ஓகே, இப்போ ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டொமக் இஸ் அ லார்ஜ் ஆர்கன் விச் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் ஃபுட் என்டர்ஸ் இட். இப்போது ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா அதே ஒரே சைஸில் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். த மஸ்குலர் வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் ஹெல்ப் இன் மிக்ஸ்டரிங் த ஃபுட் த்ரூ வித் மோர் டைஜஸ்டிவ் ஜூஸஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணோன்னா மஸ்குலர் வாலுங்கிறதுனால அது வந்து அதை மிக்ஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ த டைஜஸ்டிவ் இன் ஸ்டொமக் இஸ் டேக்கன் கேர் by the gastric glands present in the wall of the stomach. These release hydrochloric acid, a protein digesting enzyme called pepsin and mucus. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டொமக்கில் வந்து gastric glands இருக்கும். அதாவது gastric glands இருக்கும். இது வந்து அந்த ஸ்டொமக்கோட வால்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம், அதாவது ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் அதை வந்து பார்த்திங்கன்னா பெப்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது மியூக்கஸ் இருக்கும். ஸோ மியூக்கஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அது சாஃப்ட் அண்ட் லேயர். ஸோ நம்ம மூக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா வருது சளி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் வந்து நம்ம இதில் வயிற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது எதுக்கு இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஸ்ட்ராங்கான ஆசிடு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து டிசால்வ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெப்சின் வந்து ப்ரோட்டீன் இது பண்ணும். ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளோட வயிற்று வந்து ஓட்ட போட்டுற முடியும் சாதா மசிலாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூக்கஸ் லேயர் இருக்கும். ஸோ இந்த மியூக்கஸ் லேயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றை வந்து இன்னும் அதாவது அரிக்காது. அதுவே நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வலி ஏற்படும். ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற லேயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சேஷன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுனால அது வந்து வயிற்று அரிச்சு அந்த இடத்துல புண்ணாகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அல்சர். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா the hydrochloric acid creates an acidic medium which facilitates the action of enzyme pepsin. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிடிக் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெப்சின் என்சைமோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ ஃபெசிலிட்டேட்னா என்னது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. The mucus protects the inner lining of the stomach from the action of acid under normal conditions. ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மியூக்கஸ். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றை வந்து எப்போயோ வந்து இது வந்து நம்மளோட வயிற்றை வந்து டிசால்வ் பண்ணிடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்படி வந்து சொல்லலாமா? ஸோ அசிடிட்டினா என்னென்னா நம்ம வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா சுரக்குதுன்னா அது வந்து அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி கம்மி பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பேஸ் இருக்கிற மாதிரி ஈனோ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதிலலாம் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிடோட இது ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டதும் வந்து கொஞ்சம் ஏப்பம் வந்து நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஸ்பிளிங்டர். The exit of food from the stomach is regulated by a sphincter muscle which releases its small amount into the small intestine. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது முடிஞ்சது அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் தான் நம்ம பார்த்தோன்னா விடணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் வந்து பார்க்குறாங்கன்னா ஸ்பிளிங்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். இது வந்து இப்போ வந்து ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது
நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே பார்த்துட்டோம். ஃப்ரம் த ஸ்டொமக் த ஃபுட் நவ் என்டர்ஸ் த ஸ்மால் இன்டெஸ்டைன். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால் விச் இஸ் ஃபிட்டட் இன் டு காம்பேக்ட் ஸ்பேஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் காயிலிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து காயில் பண்ணியிருப்பாங்க. த லென்த் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் டிஃபர்ஸ் இன் வேரியஸ் அனிமல் டிபெண்டிங் ஆன் த ஃபுட் தே ஈட். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, சரி அப்போ ஹெர்பிவோரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளான்ஸ் தான் சாப்பிட்றோம், ஸோ அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்காது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ் வந்து ரொம்ப கறிலாம் சாப்பிடும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்து ரெண்டுத்தையும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நார்மலாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்ஷன் வந்து டோட்டலி ராங். ஏன்னா வந்து ஹெர்பிவோரஸ் வந்து கிராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடும், கிராஸ் பிளான்ட். ஸோ கிராஸ் பிளான்ட்டில் இப்போ கிராஸில் பிளான்ட்டெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ ஃப்ளெஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா செல் வால். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம், பிளான்ட்ஸில் செல் வால் இருக்கும். பிளான்ட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா செல் வால் இருக்கும். அதுவே அனிமல் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா செல் மட்டும்தான், செல் மெம்ப்ரெயின் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th 7th 8th படிச்சிருப்போம். இப்போது செல் வால் வந்து எதால் மேடாக இருக்கும்? செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணிடவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கும். ஸோ மாடு ஆசை போடும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அது ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போய் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாய்க்கு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரும். ஸோ திரும்ப அதை வந்து பார்த்திங்கன்னா மென்று இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முழுங்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போய் அது வந்து இந்த செல்லுலாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணக்கப்புறம் அது வந்து அது அப்படியே பேக்வேர்டாக வந்து வாய்க்கு வரும். ஸோ அந்த வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக இதை சாப்பிடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அனிமல்ஸுக்கெலாம் நடக்கும். ஸோ ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் வந்து கிராஸ்லாம் சாப்பிடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து தேவை. ஏன்னா செல்லுலஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணணும். அதுவே மீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கார்னிவோரஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். The small intestine is the site of complete digestion of carbohydrates, proteins and fats. ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எல்லாமே நடக்கும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து வெறும் நமக்கு வந்து இன்டெஸ்டைனில் வந்து மட்டும்தான் எதுவும் நடக்காது. ஸோ அந்த பார்த்திங்கன்னா பைல் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிவர்லேருந்து வரும். அதுவே வந்து பேங்க்ரியாஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்சைமில் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்கும்? It receives the secretion of the liver and pancreas for this purpose. The food coming from the stomach is acidic and has to be made alkaline for the pancreatic enzymes to act. ஸோ எப்படி வந்து அந்த இடத்துல பெப்சின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிடிக்கான இதில் வந்து ஒரு மீடியமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த பேன்க்ரியாஸோட ஜூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கலைன் ஃபார்மில் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா bile juice from the liver accomplish this in addition to acting on fats. Fats are present in the intestine in the form of large globules which makes it difficult for the enzyme to act on them. Bile salt break them down into smaller globules, increase the efficiency of the enzyme action. This is similar to the emulsification. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஸோ ஸ்டொமக்லேருந்து வெளியே வர வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ அந்த பேன்க்ரியாட்டிக் என்சைம் வேலை செய்யணும்னா அது வந்து ஆல்கனைனாக மாறணும். இப்போ பைல் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து அசிடிக் மீடியம் வந்து ஆல்கலைன் மீடியமாக மாற்றுறதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பைல் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து நிறைய பெரிய பெரிய குளோபல்ஸில் இருக்கும். அதாவது வந்து உருண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணணும்னா அதை வந்து சின்ன சின்ன குளோபல்ஸாக மாற்றும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குளோபல்ஸாக மாற்றுறப்போ அதை வந்து ஈஸியாக வந்து மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரியாக்ட் ஆக முடியும். ஸோ இதை வந்து என்ன ஆக்ஷன்னு சொல்லுவாங்கன்னா எமுல்சிஃபையிங் ஆக்ஷன், அதாவது கரைக்கிறது. ஸோ கரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எமுல்சிஃபிகேஷன் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. The pancreas secretes pancreatic juice which contains enzymes like trypsin for digesting protein and lipase for breaking down emulsified fats. ஸோ பேன்க்ரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப்
இது வந்து பார்த்திங்கன்னா செக்ரேட் பண்ணுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும், லிப்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்ஸ், அதாவது சாதா ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, எமோசிஃபைட் ஃபேட்ஸ், அதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கரைக்கப்பட்ட ஃபேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்காக. The enzyme present in it finally convert the proteins to amino acids, complex carbohydrates into glucose and fats into fatty acid and glycerol. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நமக்கு என்னமாக மாறுது. ஸோ இந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனை வந்து அமினோ ஆசிடை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட் என்னவாக மாறுது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸாக மாறிடுதா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் என்னவோ மாறுது, அமினோ ஆசிடாக மாறுது. ஸோ ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிடாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிடாக மாறுது. ஸோ ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளைசரலாகவும் மாறுது. டைஜஸ்டிவ் ஃபுட் இஸ் டேக்கன் அப் பை த வால் ஆஃப் த இன்டெஸ்டைன். த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹேஸ் நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்ட் வில்லை. ஸோ டைஜஸ்டிவ் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைனோட வாலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஸோ நிறைய the inner lining of the small intestine has numerous finger like projection called villi which increases surface area for absorption. ஸோ இது இந்த இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த அப்சர்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். The villi are richly supplied with blood vessels which take the absorbed food to each other and every body of the cell where it is utilized by absorbing energy, building up new tissues and repair of old tissues. ஸோ அந்த விழி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழியில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழி அப்சர்வ் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்பி ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துக்குலாம் இது வந்து போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா the unabsorbed food is sent into large intestine where its wall absorb more water from this material. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோடைய சரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் எதுக்கு தான் இருக்குன்னா, நான் அந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டாக மாறப்போகுது. ஸோ அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டு நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த வாட்டரை வந்து அதிகமாக இருக்கிற வாட்டர், the unabsorbed food is sent into the large intestine where its wall absorb more water from this material. The rest of the material is removed from the body via the anus. ஸோ மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா anus மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. The exit of this waste material is regulated by the anal sphincter. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பிங்க்டர் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா anal sphincterங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.